உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணு மட்டும் நான் சொல்லுதேன், உங்க அப்பா மனுஷனே கிடையாது. உங்க அத்தை கொடூரமான ராட்சசி. அவங்க 2 பேரும் ஒரு நாள் உனக்கு நல்லது பண்ணவே மாட்டாவ. ஆனா எசக்கி உன்னைய காப்பாத்த வந்த சாமி. இப்ப வரைக்கும் நீதான் உலகம்னு நம்புதவ. உங்க அப்ப உங்க அத்தை ஆசைப்படுற மாதிரி நீயும் எசக்கி வேண்டான்னு முடிவு பண்ணனு வெயி, எந்த சாமியும் உன்னை மன்னிக்காதுல. சத்தியமா சொல்லுத, உன்னைய பெத்தவன் நானே கூட உன்னை மன்னிக்க மாட்டேன். அம்புட்டுதான் நான் சொல்லுவேன். இலே, உடைஞ்சு போறது சுலபம்ல, ஒட்ட வைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் கையில இருக்கிறது வைரம்ல, அத உடைச்சு போட்டு வீசி எரிஞ்சிட்டு பிற்காலத்துல போச்சே போச்சேன்னு கதறினாலும் அது திரும்ப கிடைக்காது. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ பசி தாங்க மாட்ட, அந்த பாலையாவது குடிச்சிட்டு படல. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வாழ்க்கை முக்கியம். அதை விட என் கையில கிடைச்ச வைரக்கல்லு முக்கியம். அதான்ப்பா நான் இப்படி மாறிட்டேன். எப்படி இப்போ உங்களுக்கு ஓகேயா? அண்ணா டபுள் ஓகேண்ணா. ஆக இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானாடி? சாமியோட ஏற்பாடுப்பா. அம்மாவும் எனக்கு சாமி மாதிரி தானே. விடமாட்டேன்பா. முடியவே முடியாதுன்னு எசைக்கு பிடிவாதமா இருந்தாலும் அவளை விடாம துரத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். என்னோட பாசத்துல உருகி நிச்சயமா ஒரு நாள் அவன் என் பின்னாடி வரதான் போறான். நான் வர வைக்கதான் போறேன். அப்போ ஆக்சுவலா இந்த நேரத்துல நீயும் உங்க அக்காவும் கெக்க பெக்கன்னு சிரிச்சு வெறுப்பே திருப்பீங்களே, ஒரு சத்தத்தையும் காணோம். அண்ணா விடா முயற்சி வெற்றியை கொடுக்கணும். நீ கவலைப்படாம போன, நிச்சயம் மைனி உன் கூட வாழ வரும். வாழ்த்துக்கள்ண்ணா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா. அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிம்மா, நான் வரேன். இல்ல சோபாலா வரம்ல. சரிண்ணே. போயிட்டு வாயா. அக்கா, இந்த போலீஸ் ட்ரைனிங் ரொம்ப பயங்கரமா இருக்கும், மண்டையே உடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவனுக்கு மண்டை உடைஞ்சு இவன் மூளைய மாத்தி வச்சு அனுப்பிச்சிட்டாங்களோ? இருக்கும் இருக்கும். என்னது உஸ்ஸா? என்ன எடுவட்ட பையன் என்னைய பார்த்து உஸ்ஸுங்கிறது? வந்து தூக்கி போட்டு மெதிச்சன்னு வையே, குடல குந்தாணி எல்லாம் பிதுங்கி போயிடும். அம்மா தாயே, கூப்பிட்டது நான் இல்ல, ஐயா. மாமா மாமா நீங்களா? கத்தாத மாமா. இருக்கு, கத்தாத இரு. ஏண்டி யாரு? சம்முவான் தங்கச்சி, இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. உன்னை எவண்டி இந்த ஊர்ல இசு போட்டு கூப்பிடுவேன்? அறிவில்ல, நீ பாட்டுக்கு கத்துத. அட ஆமால. அடி காலங்காத்தால சாமியை கும்பிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்படியாடி என்னை கேவலப்படுத்துவ? சாரி மாமா,
வாங்க வந்து உட்காருங்க. எதாச்சும் குடுக்கவா? ஏதாவது வேணுமா? விடிஞ்சு எந்திரிச்சு காப்பிய கூட குடிக்காம வத்த வத்த ஒன்ன பார்க்க ஓடி வந்திருக்கேன். குடிக்க நமைச்சிருக்கா? இருக்கே, கலர் இருக்கு, சோடா கலர். குடுக்கவா? சீக்கிரம் குடிடி, வயிறு குறு குறுன்னு கூப்பிட்டு கிடக்கு. மாமா இந்தாங்க. இன்னைக்கு கடை திறந்ததும் போனி நீங்க தான். என்னது போனியா? பின்ன வியாபாரம் ஆரம்பிக்கும் போது முதல்ல பொருள் வாங்குறவங்கள போனின்னு தானே சொல்லுவாங்க. இந்தாங்க குடிங்க. உங்க கைராசிக்கு இன்னைக்கு எப்படி வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாக்கணும்ல. அடியே, மனுஷன் வயிறு காலியாய் பசி பசின்னு கத்திட்டு கிடக்கான், இதுல போனி வேறையா? முதல்ல கலரை குடுறி. அக்கா அக்கா, மாமா எப்ப மாமா வந்திய? நேத்து வந்து சண்டை போட்டு போனிய, இப்ப எப்படி மாமா வந்திய? கோவம் போயிருச்சா? எடி கனி, நீ வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? பென்சில் வேணும். HB பென்சில் ஒன்னு டிராயிங் கிளாஸ்க்கு வாங்கிட்டு வர சொல்லி டிராயிங் சார் சொல்லிருக்காரு. சத்த இரு, போனியை முடிச்சிட்டு வரேன். ஓ, அத்தான் போனியா? ஆமாண்டி. மாமா, கலர் போதுமா இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடுதியலா? போதுண்டி, இதுவே ஒரு மாதிரி கும்முன்னு தான் இருக்கு. இந்த அங்க வச்சிரு. ஏன் மாமா, நான் உனக்கு கேக்குத, என் மேல கோவம் போயிடுச்சா? உன் மேல கொலை காண்ல தான் நான் வீட்டுக்கே போனேன். அம்மா வந்து பேசினாங்க, அவங்க சொல்றதும் சரியா தான் இருந்துச்சு. நீ மட்டுமா தப்பு பண்ண? நானும் தானடி. அப்ப கோவம் போயிடுச்சா மாமா? அம்மா பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் கோவம் வருமா? சந்தோஷமா தாண்டி உன்னை தேடி வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உன் தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்க. உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். நான் வரட்டுமா? அப்ப கலரு காசு? என்னது காசா? என்னடி இது? கடை திறந்த உடனே வியாபாரம் மாமா. இல்ல, வீட்ல இருந்து வர்ற அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வரலடி. இந்த ஆறு மாமா, போனி நீங்க தான். அதுவே ஓசி போனியா போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு முழுக்க வியாபாரமே விளங்காது. நீ காசு முதல்ல கொடுத்துட்டு போ மாமா. ஏடி, இல்லாத காசை எங்க இருந்து எடுத்து கொடுக்க? என்கிட்ட இல்லடி. போச்சு. அப்பனா என்னோட வியாபாரம் அம்புட்டு தானா? இன்னைக்கு முழுக்க ஓசிலேயே அம்புட்டு பொருளையும் தர போகுது. ஐயோ முருகா, என்னை எதுக்கு இம்புட்டு சோதிக்குதா? ஊருக்கே பெரிய மனுஷன், ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர், இவரே இப்படி ஓசில பொருளை வாங்கிட்டு போனா நான் என்னத்த செய்வேன்? எப்படி இந்த கடையை நடத்துவேன்? ஐயோ முருகா, என்னது? இரு இரு இரு, நான் என்னத்த செய்ய? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.